இப்ப என்னுடைய நிழல் தெரியுதான்னு பாரு. உங்க நிழலு சரி. இப்போ ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? கேக்குறீங்களா? லைஃப் லாங் மறக்க கூடாது இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம நிழல் இருக்கலாமா, நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு படக்கூடிய இந்த நிழலு படைச்ச அல்லாஹ்விற்கு சிரம் பணிகின்றன, சஜ்தா செய்கின்றன. குர்ஆன் நல்லா சொல்றாமா, அவலம் யரவு இலாமா கலகல்லாஹு மின் ஷை. அவங்க யோசிக்க மாட்டாங்களா, என் அடியார்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா, நான் படைச்ச படைப்புகளின் யதஃபய்யஉ திலாலுஹுன்னு சொல்லுவான், அதனுடைய நிழல்கள் சாய்கிறது. எப்படி சாய்கிறது தெரியுமா? அனில் யமீனி வஷ்ஷமாயில், வலதுபுறமும் இடதுபுறமும். எதுக்காண்டி சாய்கிறது? சுஜ்ஜதன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்ன செய்கின்றது? சஜ்தா செய்கின்றன. மாஷா அல்லாஹ். பாத்தியா தங்கம், இது ஒரு புது தகவலா இருக்கா? ஆனா ஈமானிய தகவல். ஒரு ஆய்வாளர், ஒரு பெரிய ஆய்வாளர் இந்த ரிசர்ச் பண்ணார். அது எப்படி குர்ஆன்ல இப்படி ஒரு விசித்திரமான விஷயத்த இறைவன் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆய்வினுடைய முடிவில் அவர் சொன்னாரு, அல்லாஹ் வல்லமை மிக்கவன், அல்லாஹ் பேராற்றல் மிக்கவன், அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கு எல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன. புரிஞ்சாமா? பாத்தியா நிழல் பாத்தியா? ஆனா நிழல் எப்படி சஜ்தா செய்யும் அப்படிங்கறத நாம விளங்கிக்க முடியாது. ஆனா படைச்ச அல்லாஹ் சொல்லிட்டா என்ன செஞ்சிடும்? இல்லம்மா, நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஏத்துக்கணும், அவ்வளவுதான்.